வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் புவியியல் அப்படிங்கிற அந்த டாபிக். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். முழுசா அந்த வீடியோ பாருங்க. இந்த புவியின் உள்ளமைப்புல இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புவியின் உள்ளமைப்பு அப்படிங்கிற அந்த டாபிக். முதலில் புவியின் உள்ளமைப்பை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் தான் ஆராய்ந்திருக்காரு. இந்த புவியின் உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் முட்டை தெரியும். முட்டை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மேல ஓடு இருக்கும், அதுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளைக்கரு இருக்கும், அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா மஞ்சக்கரு இருக்கும். இதுதான் முட்டையோட அமைப்பு. இதே அமைப்பு தான் அந்த பூமியில இருக்கு. அதே மூணு கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப முட்டையில என்ன இருக்கு அப்படின்னா ஓடு இருக்கா, அதே மாதிரி இப்ப பூமியுடைய உள்ளமைப்புல மேல சுத்தி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேலோடு அப்படிங்கிற மாதிரி பேரு. மேலோட்டுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவசம் அப்படிங்கிற மாதிரி பேரு. இது எதை சுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவத்தை சுத்தி இருக்கு. ஓகேங்களா? சோ புவியின் மேலோடு அப்படிங்கிறது ஓடு, கவசம் அப்படிங்கிறது வெள்ளைக்கரு, கருவம் அப்படிங்கிறது மஞ்சக்கரு. அப்ப முட்டையும் பூமியும் நம்ம ஈஸியா நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சில எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மேலோடு இருக்குல்ல, மேலோடைய 2 கேட்டகரி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. புவியோடைய மேலோடு 2 கேட்டகரியா இருக்கும். ஒண்ணு மேலடுக்கு, இன்னொன்னு என்ன அப்படின்னா கீழடுக்கு அப்படிங்கிற மாதிரி பேரு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேலடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சியால் அப்படிங்கிற மாதிரி பேரு. இந்த சியால் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கான் பிளஸ் அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? மேலோடுல 2 அடுக்கு இருக்கு, ஒண்ணு மேலடுக்கு இன்னொன்னு கீழடுக்கு. மேலடுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா சியால். சியால் அப்படின்னா சிலிக்கான் பிளஸ் அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மேலடுக்கு இருக்குல்ல, இதுக்கு பேஞ்சியா அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? பேஞ்சியா அப்படின்னா என்ன, பேண்டலஸானா என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்க போறது என்ன அப்படின்னா கீழடுக்கு. கீழடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிமா அப்படிங்கிற மாதிரி பேரு. கீழடுக்குடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிமா. கீழடுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சிமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சிமானா ஒண்ணும் கிடையாது, சிலிக்கான் பிளஸ் மேங்கனீஸ் அப்படிங்கிற மாதிரி பேரு. சிலிக்கான் பிளஸ் மேங்கனீஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா மேலோடு. அதான் வச்சுக்கோங்க. லித்தோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா மேலோடு. அடுத்து நம்ம பார்க்க போறது முட்டையுடைய வெள்ளைக்கரு அப்படிங்கிற மாதிரி கவசம் அப்படிங்கிற ஒண்ண நம்ம பார்க்க போறோம். இந்த கவசத்துல 2 கேட்டகரி இருக்கும், ஒண்ணு வெளிக்கவசம் இன்னொன்னு உட்கவசம் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. இந்த வெளிக்கவசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த பாறைகள், இந்த வெளியில இருக்கிற பூமிக்கு வெளியில இருக்கிற பாறைகள், மலைகள், இதெல்லாம் என்ன அப்படின்னா வெளிக்கவசம். உட்கவசத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எரிமலை இருக்கு. அப்படி பூமிக்கு அடியில ஒரு பாறை குழம்பு தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னது எரிமலை. அடுத்து இந்த கவசத்துக்கு இன்னொரு பேர் என்ன, எந்த மாதிரி அழைக்கப்படுது அப்படிங்கிறது அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அஸ்தினோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அஸ்தினாபுரத்து மன்னன் யார் அப்படின்னா துரியோதனன். அஸ்தினோஸ்பியர் அப்படின்னா கவசம். கவசத்துல என்ன இருக்கு அப்படின்னா அஸ்டோஸ்பியர் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு மாதிரி கருவம் அப்படிங்கிற ஒண்ணு பூமிக்குள்ள இருக்கு. அந்த கருவம் அப்படிங்கிறது என்ன மாதிரி அழைக்கப்படுது அப்படின்னா பேரியோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறது. கருவத்துடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரியோஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுகிறது. இந்த கருவம் 2 கேட்டகரியில பிரிக்கப்படுது. ஒண்ணு வெளிக்கருவம் அப்படின்னா திரவ நிலையில இருக்கும், உட்கருவம் அப்படின்னா திட நிலையில இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நைஃப் அப்படிங்கிற ஒரு இருக்கு. எப்படி சியால் சிமா இருக்கோ அது போல நைஃப் அப்படிங்கிறது எதுல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவத்துல காணப்படுது. அப்படின்னா நிக்கல் மற்றும் இரும்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா புவியுடைய உள்ளமைப்பா இருக்கக்கூடிய மேலோடு, கவசம், கருவம், அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கேட்பாங்களோ அந்த விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.